ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பிரவேஷிகா கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 7th ரோமன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தூஸ்ரா பாகு, அதாவது பிரவேஷிகாவுடைய ஃபஸ்ட்டு பாகம் இருக்கு இல்லையா, அது கிடையாது, செகண்டு பாகு. நான் புக்கை சொல்லலை, பிரவேஷிகா ஃபஸ்ட்டு புக்கில் செகண்டு பாகு தூஸ்ரா பாகுன்னு வரும். அதில் இருக்கக்கூடிய 10 லெசன்ஸில் ஃபஸ்ட்டு 7 லெசன் படித்தா நாம் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சரை அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 10 மார்க்கு. ஸோ ஓகேவா. लेसन 1 याज्ञा के समापित पर वाजस्रवा का நிஷ்டே கியா ஹே. யாக்யாக்கி சமாபித் பர் அப்படின்னா யாகத்தோடைய முடிவில், வாஸ்டவாவுடைய நிஷ்டே கியா ஹே என்ன டிசைட் பண்ணா, யாகத்தோட முடிவில் அவன் என்ன டிசைட் பண்ணா. யாக்யாக்கி சமாபித் பர் யாகத்தோடைய முடிவில் வாஜஸ்ரவானே அந்த பையன் இருக்கான், அவன் என்ன டிசைட் பண்ணான் பார்த்தீங்கன்னா, சாரி சம்பந்தி அப்படின்னா முழு செல்வத்தையும், சாரி சம்பந்தி அப்படின்னா முழு செல்வத்தையும், தக்ஷின்கே ரூப்மே அப்படின்னா தக்ஷணையாக, தேனேக்கா கொடுக்கறதுக்காக, நிச்சய் கியா தா டிசைட் பண்ணா. ஸோ சாரி சம்பந்தி எல்லாத்தையும், எல்லா செல்வத்தையும், தக்ஷின்கே ரூப்மே தட்சணையாக, தேனேக்கா கொடுக்கறதுக்காக, நிச்சய் கியா தா டிசைட் பண்ணா. பிதா கே கிருபா சாகர் பர் நச்சிகேதா நே கியா கஹா. பிதாக்கே கிருபா சாகர் அப்படின்னா நடத்தோம்னா அப்பாவுடைய கருணையை பற்றி நச்சிகேத்தான்னு ஒருத்தவன் இருந்தான், அவன் கியா கஹா என்ன சொன்னா, அப்பாவுடைய கருணை பற்றி நச்சிகேதர் என்ன சொன்னா. நச்சிகேத்தானே கஹா பிதாஜி दक्षिण में तो यजमान अपनी प्रेम से प्रेम वस्तु देते हैं. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பா வந்து தட்சிணத்தில், அதாவது தட்சிணன்ற பேரில் எஜமானா அவரை வந்து எஜமான்னு சொல்லியிருக்காரு. அப்பனே தனக்கு பிரேம் சே பிரேம் வஸ்து, தனக்கு பிடித்தமான பொருளை தேத்தேஹே கொடுக்குறாரு. ஆப்தோ நீங்களும் நிர்பல் அப்படின்னா உயிரில்லாத விஷயங்கள், அப்ரிய காயோனுக்கோ அப்படின்னா பசுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் தேத்தே கொடுங்க அப்படின்றாரு. ஆப்தோ நீங்களும் நிர்பல் அப்ரிய காயோனுக்கு அப்படின்னா பலவீனமான மற்றும் விரும்பத்தக்காத பசுகளுக்கு, அப்ரிய காயோன் அப்படின்னா விரும்பத்தக்காத பசுக்களுக்கும் தேத்தே கொடுங்க. இது மூலமாக ஆப்கோ உங்களுக்கு புண்ணிய நகி மிலேகா, இதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. ஓகே, இதனால் ஆப்கோ புண்ணிய நகி மிலேகா, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது. வாஜஸ்ரவா ने नचिकेता को किसे दान के रूप में दिया क्यों. அந்த வாஜஸ்ரவன்ற வந்து நச்சிகேதாக்கு கிசே தான் கே ரூப் மே தியா அப்படின்னா தானம் செஞ்சார். கியூ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தான் அப்படின்னா தானம். ஓகே, ஏன் என்ன தானம் பண்ணார் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஜஸ்ரவா ने नचिकेता को दान के रूप में यमराज को दिया. அதாவது வந்து வாஜஸ்ரவன் நச்சிகேதாவை தான் கே ரூப்மே அப்படின்னா தனமாக, ஓகே, அதாவது வந்து தர்மம் பண்ணுறாங்களே அந்த தர்மமாக யமராஜுக்கோ தியா யமராஜனுக்கு கொடுத்தான். ஓகே, नचिकेता ने अपने पिताजी की दानशीलता पर आलोचना की அப்படின்னா நச்சிகேதா இருக்கார்ல, ஒரு தன்னோட தந்தை இருக்கார்ல, ஒரு டேடியுடைய தர்மத்தை பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தார். ஸோ வந்து இதனால் வந்து இவருக்கு கோவம் வந்துருச்சு, வாஜ்ரவா இருக்கார்ல, அவருக்கு கோவம் வந்துருச்சு. क्रोध होकर இது மூலமாக கோபம் அடைஞ்சிட்ட வாஜஸ்ரவானே நச்சிகேதாக்கோ தான் கே ரூப் மே யமராஜுக்கோ தியா. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டதால் क्रोध होकर இது மூலமாக கோபம் அடைந்த வாஜஸ்ரவா நச்சிகேதரை தான் கே ரூப் மே தர்மமாக யமராஜுக்கோ தியா யமராஜருக்கு கொடுத்தாரு. தான் மே பிரேம் வஸ்து கி தே ஜாதி ஹே, அதாவது வந்து தனத்தில் வந்து அன்பான பொருட்களை மட்டுமே கொடுக்கணும். ஓகேவா, தான் மே அப்படின்னா தர்மத்தில் வந்து பிரேம் வஸ்து கி பிடிச்ச பொருளை மட்டுமே தே ஜாதி ஹே கொடுப்பாங்க. நானா வாஜ்ரவாக்கோ நச்சிகேதா பிரேம் தா. ஆனால் வாஜ்ரவா என்ன பண்ணார், வாஜ்ரவான்றது நச்சிகேதாவை விரும்பினார். ஓகேவா, லைக் பண்ண ஆரம்பிச்சார். யமராஜர் சே நச்சிகேதா கே 3 வர் கியா கியா தே. ஓகே, அதாவது யமராஜர் இருக்கார் இல்லையா, நச்சிகேதாக்கு 3 வரங்கள் கொடுத்தார், 3 வரங்கள். அவை என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. तो प्रथम वर्ष से नचिकेता ने यमराज से अपने पिताजी का क्रोध शान्य करने के लिए பிரார்த்தனா கி. அதாவது என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு வரமா நச்சிகேதா என்ன கேட்டார்னா, தன்னுடைய டேடி இருக்கா அவருடைய அப்பாவோட கோபத்தை வந்து தண்ணி கேட்க சொல்லி கேட்டார். ஸோ பிரதம் வரிசை ஃபஸ்ட்டு வரத்துலேருந்து நச்சிகேதா யமராஜர்கிட்ட அப்படி பிதாஜி கா குரோத் தன்னுடைய டேடியுடைய கோபத்தை சாந்த் கர்னே கேலியே தணிக்கிறதுக்காக பிரார்த்தனாக்கி ப்ரேயர் பண்ணார்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் வரம் இருக்குது இல்லையா, அது வந்து ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறேன்னா, वित्तीय वर्ष से अपने पिताजी को स्वर्ग प्राप्त प्रदान करने की விந்தி கி. அதாவது வந்து விருத்திய வரிசை அப்படின்னா அடுத்த வரத்து மூலமாக செகண்ட் வர மூலமாக அப்பனே பிதாஜிக்கோ தன்னுடைய அப்பாவுக்கு ஸ்வர்க பிராபித் பிரதான் கர்னேக்கி ஸ்வர்க்கம் போகிறதுக்காக ஸ்வர்க்கத்தை கொடுக்குற மாதிரி விந்திக்கு அதாவது ப்ரேயர் பண்ணினார் வேண்டினார் அப்படின்னு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு திருத்திய வரிசை தேர்ட் வர மூலமாக உஸ்னே யமராஜசே அவர் வந்து யமராஜர்கிட்ட ஆத்மா கே ரகசிய கே பாரேமே பத்தானே கேரிய கஹா. ஆத்மா கே ரகசிய அப்படின்னா ஆத்மாவுடைய ரகசியத்தை பற்றி, பாரேமே அப்படின்னா பற்றி, பத்தானே கேலியே கஹா சொல்கிறதுக்காக கேட்டார். ஸோ ஃபஸ்ட்டு வரமாக என்ன கேட்டார்னா தன்னுடைய அப்பாவோட கோபத்தை கலைக்க சொல்லி கேட்டார். ஸோ செகண்ட் வர மூலமாக என்ன கேட்டார்னா தன்னுடைய அப்பா ஸ்வர்க்கத்துக்கு போகணும், ஸ்வர்க்கத்தை கொடுக்குற மாதிரி வேண்டினார். தேர்டு வர மூலமாக என்ன கேட்டார்னா ஆத்மாவுடைய ரகசியம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். लेखक ने अपने 3 बच्चों के नाम क्या क्या रखा था. லேக்கக் இருக்கார் இல்லையா, அதான் ரைட்ரு, தன்னோட 3 குழந்தைக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னே 3 பச்சோன்கே நம்ம தன்னுடைய 3 குழந்தைகளுக்காக நாம் பேர் கியா கியா ரகாத்தா என்னென்ன வச்சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக்கக்னே அப்படி 3 பச்சோன்கே நாம், லேக்கக் வந்து தன்னுடைய 3 குழந்தைகளோட நாம என்னன்னு வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர், முசோலினி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வச்சார். ஹிட்லர், முசோலினி அவர் ஸ்டாலின் ரகாத்தா ஸ்டாலின்னு வச்சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பிக்மங்கே பச்சே கோன் தே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா 3 பிச்சை குழந்தைங்க யார் யார், பிக் மங்கி அப்படின்னா பிச்சைக்கார குழந்தைங்க, பிச்சை குழந்தைங்க யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ 3 பிக் மங்கி பச்சே 3 பிச்சை குழந்தைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதி, சீதி, பிரேமா. அதுதான் வந்து அதோட குழந்தைகளோட பேர். ஓகேவா. சரி, ஈடி, சீடி அவர் பிரேமா தி அதுதான் அவங்களோட பேர். நெக்ஸ்ட்டு பிக்கு மங்கே பச்சே கே பாப் கியூ ஜெயில் கயே அதாவது பிச்சைக்கார குழந்தைங்களோட அப்பா இருக்கார் இல்லையா, பிச் மங்கே பச்சே கே பாப் அந்த பிச்சைக்கார குழந்தைங்களோட அப்பா கியூ ஜெயில் கயே எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்கே பாப் நே தாரு பியா அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அது வந்து மது குடிச்சார். தாரு அப்படின்னா இங்கே மதுவை குடிக்குது, பியா அப்படின்னா குடிச்சார். இஸ்லியே போலீஸ்னே உஸ்கோ ஜெயில் மே டால் தியா. இஸ்லியே அதனால் போலீஸ் உஸ்கோ அவரை ஜெயில் மே டால் தியா ஜெயிலில் போட்டாங்க. ஸோ உன்கே பாப்னே அவங்களோட அப்பா வந்து தாரு பியா அதாவது வந்து மது குடித்தார். இஸ்லியே அதனால் போலீஸ் உஸ்கோ ஜெயில் மே டால் தியா அவரை ஜெயிலில் போட்டாங்க. பிக்மங்கி பச்சோன் கி மாங் கியூ ஜெயில் கயே. பிக்மங்கி பச்சை ஏதோ பச்சோன் இருக்காங்களோ அது அந்த பிச்சைக்கார குழந்தைகளோட மானா அம்மா கியூன் ஜெயில் கயே ஏன் ஜெயிலுக்கு போனாங்க. ஓகே. பிக்மங்கி மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட அம்மா இருக்காங்க. மான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொன்றாங்க. ஓகேவா. ஏதாவது போலீஸை கொண்டுட்டாங்க. ஓகேவா. கிம்மா இஸ்லியே ஜெயில் கயே கி உஸ்னே போலீஸ்கோ மார் தியா. உஸ்னே ஏன் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா பிக்கிமங்கி கிமா அந்த பிச்சைக்கார குழந்தையோட அம்மா இஸ்லியே ஜெயில் கயே எதனால் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா உஸ்னே அவங்க போலீஸ்கோ மார் தியா போலீஸை கொண்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு லேக்கிகா கியூ ஜெயில் கயே. லேக்கிகா எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க, லேக்கிகானா ரைட்ரு ஏன் ஜெயிலுக்கு போனாங்க. லேக்கிகானே சத்தியாகிரக அந்தோலன்மே பாக்லியா. சத்தியாகிரக அந்தோலன்னா சத்தியாகிரக போராட்டம், அதில் பாக்லியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இஸ்லியே ஜெயில் கயே அதனால் ஜெயிலுக்கு போனாங்க. ரைட்ரு வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க, அதனால் ஜெயிலுக்கு போனாங்க. லெசன் 3 ஆத்மி அச்சாயி கா குலாம் கப் பன் ஜாதி ஹே. ஆத்மி அதாவது மனுஷன் வந்து எப்போது நன்மையின் அடிமைகளாக மாறுறாங்க. அச்சாயிக்கா குலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நன்மையின் அடிமை நடத்தும். குலாம்னா அடிமை. கப் எப்போ பன் சாத்தேஹே ஆறாங்க, நன்மையோட வடிவமாக நன்மையோட அடிமைகளாக எப்போ மாறுறாங்க. अच्छा उदाहरण एक बार बन जाने पर आदमी अच्छाई का गुलाम बन जाते हैं. अच्छा उदाहरण एक बार बन जाते அப்படின்னா अच्छा உதாரணம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடைச்சதும் ஏக் பார் ஒரு முறை பன் ஜாத்தேன் ஜானே பர் கிடைச்சதுமே ஆத்மி வந்து அதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவங்களுக்குன்னு ஒரு முறை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆத்மி அச்சாய்க்கா குலாம் பன் ஜாத்தே ஹே நல்ல எண்ணத்தோடைய அடிமைகளாக மாறுறாங்க அப்படின்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு लेखक के अनुसार
சச்சா மித்ர கோன் ஹே லேக்கக்கே அனுசார் அப்படின்னா ரைட்டரை பொறுத்த வரைக்கும், லேக்கக் அப்படின்னா ரைட்ரு, அனுசார்னா பொறுத்த வரைக்கும் சச்சா மித்ர கோன் ஹே உண்மையான ஃப்ரெண்டுன்றவன் யார். லேக்கக்கே அனுசார் லேக்கக்கை பொறுத்த வரைக்கும் சச்சா மித்ரன்றவங்க யாருங்கன்னா வஹி ஹோத்தா ஹே யார் அப்படின்னா யார் வஹி ஹோத்தா ஹேனா அவர் அப்படின்னு அர்த்தம். யாருன்னா பீட் பர் பிரசன்ஷா ந கருக்கே, பீட் பர் அப்படின்னா முதுகுக்கு பின்னாடி, பிரசன்ஷா நான் கருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதுகுக்கு பின்னாடி பேசாமல் பாராட்டாமல், முதுகு பின்னாடி பாராட்டாமல், மூன்கு பர் தாரிஃப் கருத்தாகே முகத்துக்கு நேராக தாரிஃப் பாராட்டுறவங்க தான். ஓகே, முதுகுக்கு பின்னாடி இருக்குது பின்னாடி பேசுறது பாராட்டுறதுக்கு பின்னாடி விட முகத்துக்கு நேராக பேசுகிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து சிறந்த நண்பன் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ லேக்கக்கே அனுசார் லேக்கக்கை பொறுத்த வரைக்கும் சச்சா மித்ர வஹி ஹோத்தா ஹே, சச்சா மித்ர குட் ஃப்ரெண்டுன்றது யார் அப்படின்னா உண்மையான ஃப்ரெண்டுன்றது யாருன்னா பீப்பர் பிரசன்ஷா நா கருக்கே முதுகுக்கு பின்னாடி பாராட்டாமல், மூன்கு பர் தாரிஃப் கருத்தாகே முகத்துக்கு நேராக பேசுகிறவங்க பாராட்டுறவங்க. இந்த दुकानदार ने ग्राहक को क्यों बेवकूफ़ समझा அப்படின்னு கேட்டிருக்காங்க. துக்கான்தார்னா கடைக்காரர், பேவக்கூஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முட்டாளாக கருதினார்னு அர்த்தம். வாடிக்கையாளர் தான் கிராஹக். துக்கான்தார் வந்து கடைக்காரர் வந்து எதுக்கு கஸ்டமரை கியூம் பேவக்கூஃப் சம்ஜா ஏன் வந்து பேவக்கூஃபாக நினச்சிட்டாரு, பேவக்கூஃப்னா முட்டாளாக கருதினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ दुकानदार ने ग्राहक को इसलिए बेवकूफ़ कहा, அதாவது கடைக்காரர் கிராஹக் அதாவது கஸ்டமரை இஸ்லியே இதனால தான் பேவக்கூஃப் கஹா பேவக்கூஃப்னு சொன்னார், முட்டாள்னு சொன்னார். கியோங்கி ஏன்னா பர்சாயிஜின்றது அந்த பர்சன். ஓகே, இத்தனே பிச்சாரி எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் பலே ஆத்மி ஹே நல்ல மனுஷனாக இருக்கார். வே பினா ஹிசாப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பினா ஹிசாப் அப்படின்னா கணக்கு பார்க்குறது. ஓகேவா, பினா ஹிசாப் தேக்கர் கணக்கு கூட பார்க்காம பில் சுக்கா தேத்தி ஹே பில்லை பே பண்ணுறாரு அப்படின்றாங்க. துக்கான்தார் வந்து ஏன் கஸ்டமரை முட்டாள்னு சொல்கிறாருன்னா பர்சாயிஜி அந்த பர்சன் பேர் பர்சாயிஜி, இத்தனை பர்சாயி, ஸோ ஜி போட்டிருக்காங்க ரெஸ்பெக்ட்டுக்கு. இத்தனே பிச்சாரி எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாரும் பலே ஆத்மி ஹே நல்லவராக இருக்காரு. கி தட் வே அவர் ஹிசாப் பினா ஹிசாப் தேக்கர் கணக்கு கூட பார்க்காம பில் சுக்கா தேதி ஹே பில்லை பே பண்ணுறாரு. லெசன் 4 மகாத்மா காந்தி கா சப்னா கியா தா, மகாத்மா காந்தியுடைய கனவு என்ன. மகாத்மா காந்தி கா சப்னா தா, மகாத்மா காந்தியுடைய கனவு ஸோ விஷவ் கி கை தேஷோன் கி தர அப்படின்னா விஷவ்னா வெளிநாடு, கை தேஷோன்னா நாடுகள் மாதிரியே நிறைய நாடுகள் மாதிரி வெளிநாட்டில் நாடு மாதிரியே கீ தர போலவே பூரி தரக முழுமதியாக சே சச்சோ ஹோ நம்ம நாடும் க்ளீனாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் அது மற்ற நாடு மாதிரி நம்மளோட நாடும் தூய்மையாக மாறணுன்றது தான் அவருடைய கனவு. ஓகே, ஸோ கை தேஷோன் கீ தர மற்ற நாடுகள் போகிற பூரி தர முழுமையாகவே அது வந்து ஸ்வச்சவ் ஹோ க்ளீனாக ஆகிடும். எந்த நாடு நம்ம நாடு. ஓகே, ஹமாரா தேஷ் பி ஹே நம்மளோட நாடும் வந்து மற்ற நாடு மேலே க்ளீனாக ஆகிடும். பஹலே பஹல் கிஸ்னே அவர் கப் ஸ்வச்சதா அபியான் ஷுரு கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகலே பகல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த தூய்மை பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தூய்மை பிரச்சாரம்ன்றது தான் இங்கே ஸ்வச்சதா அபியான் அப்படின்னா தூய்மை பிரச்சாரம், ஷுரு கியானா ஸ்டார்ட் ஆச்சு, கப்புனா எப்போ, கிஸ்னேனா யார். फर्स्ट अप्रैल 2001 को தற்காலிக பிரதான் மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங்கனே, அதாவது வந்து ஏப்ரல் 1 2001 அப்போ பிரதான் மந்திரியாக இருந்தது, பிஎம்மாக இருந்தது பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங். அவரு தான் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா நிர்மல் பாரத் அபியான் அப்படின்ற நாம்சே இந்த நாமில் நிர்மல் பாரத் அபிமான்ற நேம்லேருந்து ஸ்வச்தா அபிமான் ஷுருக்கியா தூய்மை போராட்டத்தை தொடங்கினார். ஓகேவா, அந்த பேருக்கு பேர் என்ன நிர்மல் பாரத் அபிமான். அதை தொடங்கினவர் மன்மோகன் சிங் ஏப்ரல் 1 2001 தொடங்கினார். ஓகே ஓகே ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்வச்தா அபிமான்மே அதாவது தூய்மை பிரச்சாரத்தில் கோன் சி எந்தெந்த மந்த்ராலய் லகே ஹே, அதாவது எந்தெந்த மந்த்ராலய் அப்படின்னா அமைச்சகங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எந்தெந்த அமைச்சகங்கள் லகே ஹே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கேந்திர சர்க்கார் கா ஷாஹ்ரி விகாஸ் மந்த்ராலயா और ग्रामीण विकास मंत्रालय, गैर सरकारी संगठन, पेयजल और स्वच्छता मंत्रालय, सार्वजनिक क्षेत्र की उपक्रम
निगम आदि मिलकर इस अभियान को चला रहे हैं. ஸோ இதில் பேரெல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன பேருன்னு போட்டிருங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அதாவது வந்து ஊரக வளர்ச்சி அமைச்சரகம், தன்னார்வ தொண்டு நிறுவனம், அப்புறம் குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சரகம், பொதுத்துறை நிறுவனங்கள், கார்பரேஷனு, இது எல்லாமே. ஸோ இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கு. ஸோ இதில் தனித்தனி நேம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எஸ்ஏஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். लेसन 5 कंप्यूटर लेसन. कंप्यूटर में कार्य कैसे होता है. कंप्यूटर कार्य அப்படின்னா வேலை, कैसे होता है எப்படி ஒர்க் ஆகுது. कंप्यूटर सभी अक्षरों को कंप्यूटर வந்து எல்லா வேர்ட்ஸையுமே 0 और 1ன்றது 0 and 1 மூலமாக மிஸ்ரத் ரூப் மே இந்த டிஜிட்டல் வேலை தான் அது வந்து சுரக்ஷித் கர் லேதா ஹே ஒர்க் ஆகிட்டுருது. ஓகே, அதான் ஃபுல்லாகவே இந்த 0s and 1ஆல் தான் ஒர்க் ஆகுது. அவர் அண்ட் இசே ஹி இது மூலமாக கம்ப்யூட்டருக்கா ஹர் காரிய கம்ப்யூட்டருடைய எல்லா வேலைகளும் சம்பன் ஹோதா ஹே முடிவு பெறுது, அதாவது வந்து பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சபி அக்ஷரோன்கோ கம்ப்யூட்டர் வந்து எல்லா வேலையும் எல்லா வேர்ட்ஸையுமே அக்ஷரோன்னா வேர்ட்ஸு எல்லாமே 0 और 1 0 and 1க்கு மிஸ்ரன் ரூப் மே இதை யூஸ் பண்ணி மட்டுமே சுரக்ஷித் கர் லேதா ஹே ஸ்டார்ட் பண்ணது முடிக்குது. ஓகேவா, அதாவது எல்லாத்தையும் பண்ணி முடிக்குது. அவர் இஸ்ஸே ஹி இதுதான் கம்ப்யூட்டருக்கா ஹர் காரிய கம்ப்யூட்டருடைய ஹர் காரிய தான் எல்லா வேலையும் சம்பன் ஹோதா ஹே இதுதான் வந்து நிறைவேற்றுது, ப்ரூவ் பண்ணுது. सो कंप्यूटर में सबसे पहले किस भाषा के लिए कोड निर्मत हुआ. कंप्यूटரில் சப்சே ஃபஸ்ட்டு பகலேனா ஃபஸ்ட்டு நட்ஸ் சப்சேனா எல்லாத்த விடையும் பகலேனா ஃபஸ்ட்டு கிஸ் பாஷா கேலியே எந்த மொழிக்காக கோடு நிர்மத் ஹுவா கோடை வந்து உருவாக்குச்சு. கம்ப்யூட்டர் எந்த மொழிக்கான கோடை ஃபஸ்ட்டு உருவாக்குச்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டரில் சப்சே பகலே எல்லாத்துக்கும் முன்னாடி அங்கிரேசி பாஷா கேலியே இங்கிலீஷ் மொழிக்கான கோடை தான் நிர்மத் ஹுவா உருவாக்குச்சு. यूनिकोड को स्थापना किस उद्देश्य से की गई. यूनिकोड की स्थापना யூனிகோடோடைய ஸ்தாபனா தான் நிறுவுறது. கிஸ் உத்தேசிய எந்த நோக்கத்துக்காக ஏற்பட்டது. யூனிகோட் வந்து எந்த நோக்கத்துக்காக நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சபி பாஷையோனுக்கு வைஸ்விக் ஸ்தர் பர் எல்லா மொழிகளுக்கும் ஒரு விதமாக ஏக் சமான் கோடு என்னென்ன இருக்குதோ என்ன மேட்ரு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கோடை ஏக் சமான் கோடுனா ஒரு ஈக்குவல் கோடை நிர்தரிக் கர்னேக்கி அலோட் பண்ணுறதுக்காக உத்தேசியமே நோக்கத்துக்காக யூனிகோட் கி ஸ்தாபனா கயே யூனிகோட் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் இருக்குல்ல எல்லா மொழியும் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிகோட் கிடைக்கிறதுக்காக ஒரே மாதிரி குறியீடு கிடைக்கிறதுக்காக சிம்பிள் கிடைக்கிறதுக்காக அந்த நோக்கத்துக்காக தான் யூனிகோட் வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிகோட் தயார் கர்னேக்கு காம் கிஸ்னே கியா. யூனிகோட் வந்து தயார் பண்ணுறதுக்கான வேலையை காம்னா வேலையை கிஸ்னே கியா யார் பண்ணாங்க. ஸோ யூனிகோட் தயார் கர்னேக்கு காம் யூனிகோட் சந்துனே கியா. அதாவது வந்து யூனிகோட் தயாரிக்கிற பணியை வந்து யூனிகோட் கூட்டமைப்பு வந்து செஞ்சுருக்குது. அந்த கூட்டமைப்புன்றது வந்து சங்கு. ஓகேனா சங்குனா கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸோ யூனிகோட் சங்கு கேலியே யூனிகோடு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கோன் வித்து சகாயத்தா தேத்தே ஹேன். கோன் யார் வித்து சகாயத்தா அப்படின்னு நடத்தினா உதவி. ஓகே, நிதி உதவின்னு அர்த்தம். வித்துனா நிதி, சகாயத்தனா உதவி, தேத்தே ஹேன் கொடுக்குறாங்க. யூனிகோட் சங்கு அதாவது யூனிகோடு கூட்டமைப்பை உருவாக்குறதுக்காக யார் வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க. யூனிகோட் சங்கு கேலியே படே சச்சுனா பிரத்யோகிக்கி கம்பெனியாங் ஜெய்சே. பிரத்யோகிக்கி கம்பெனியான் அப்படின்னா நடத்தோம்னா பெரிய பெரிய கம்பெனிகள்ஸ் இருக்கு இல்லையா, ஜெய்சே கூகுள், மைக்ரோசாஃப்ட் ஆதி. நெக்ஸ்ட் வந்து வித்திய அப்படின்னா நடத்தோம்னா வித்தியன்றது அது ஒரு கம்பெனி நேம். சகாயத்தா தேத்திகேன். ஸோ கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் நிதி உதவி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு पाठ कोटिकरण के लिए किसका प्रयोग किया जाता है. पाठ कोटिकरण அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கோடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு, அதாவது என்கோடிங் சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து கிஸ்கா பிரயோக் கியா ஜாத்தா ஹே எது பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட் கொடிகரன் கேலியே அப்படின்னா யூனிகோடிங்காக, அதாவது வந்து என்கோடிங் சொல்லுவாங்கள்ல அந்த என்கோடிங்காக யூனிகோடுன்றது பிரயோக் கியா ஜாத்தா ஹே பயன்படுத்தப்பட்டது. என்கோடிங் இதுக்கு வந்து என்ன பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்க. என்கோடிங்க்கு தான் யூனிகோட் பயன்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ओके, यूनिकोड के विभिन्न भाषा खंड क्या क्या है. யூனிகோட் இருக்கு இல்லையா அது வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஓகேவா. விபின் பாஷா அப்படின்னா டிஃப்ரெண்ட் மொழிகளில் எப்படி யூஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. லத்தீன் பிளாக், யூனிஹான் பிளாக்கு, அரபிக் பிளாக்கு,
அப்புறம் வந்து साइरिलिक ब्लॉक स्लाविक ब्लॉक। यूनिकोड में प्रत्येक अक्षरन को सूचित करने के लिए अधिकतर கித்தனை பைட்ஸ் होती हैं அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து யூனிகோடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூனிகோடில் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு கேரக்டர்னு தான் வந்து பிரயேக் அக்ஷரோனுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் சுச்சித் கர்னே கேலியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அதிகத்தர் கித்தனை பைட்ஸ் होती हैं எத்தனை பைட்ஸ் தேவைப்படுது. அப்போ யூனிகோடில் ஒவ்வொரு கேரக்டரை ஈச் கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ண எத்தனை பைட்ஸ் தேவைன்னு கேட்குறாங்க. यूनिकोड में प्रत्येक अक्षरों को यूनिकोडिல் ஒவ்வொரு கேரக்டர் ரெப்ரசன்ட்னா சுச்சித் करने के लिए अधिकतर 4 பைட்ஸ் होते हैं. மேக்ஸிமம் வந்து எத்தனை தேவைப்படுதுன்னா 4 பைட்ஸ் தேவைப்படுது. ஓகே, அதாவது வந்து 4 பைட்ஸ் தேவைப்படுது. யூனிகோட் के लिए அப்போ யுக்துக்கோ बोई क्या है அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யூனிகோடுக்கு எளிய யூனிகோடுக்காக உபயோகித் அப்படின்னா பயன்படக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகே, போய் கியா ஹே அப்படின்னா கீபோர்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ யூனிகோட் கேலியே அப்பயுக்துக்கோ யூனிகோடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போய் கீபோர்டுன்றது என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு அர்த்தம், இன்ஸ்கிரிப்ட்னு அர்த்தம். அதுதான் எழுதியிருக்காங்க. யூனிகோடுக்காக பயன்படக்கூடிய கீபோர்டு இருக்கு இல்லையா, போய் அப்படின்னா கீபோர்டு, அதுக்கு பேர் என்னன்னா இன்ஸ்கிரிப்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூனிகோடில் பயன்படுத்தக்கூடிய கீபோர்டு பேர் இன்ஸ்கிரிப்ட். लेसन 6 पुराने ज़माने में किसे स्त्रियों की भाषा कहते थे. पुराने சமானே மே அப்படின்னா அந்த காலத்தில் கிசே எட ஸ்திரியோன் கே பாஷா பெண்களுடைய மொழின்னு கஹதேத்தே அழைக்கப்பட்டது. அந்த காலத்தில் பெண்களோட மொழின்னு எது அழைக்கப்பட்டது. ஸோ புராணே ஜமானேமே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிராகிருத் மொழி. ஓகே, பிராகிருத் பாஷான்னா பிராகிருத் பாஷான்றது மொழி. ஸ்திரியோன் கி பாஷா கஹதேத்தே பெண்களின் மொழி என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ உஸ் ஜமானேக்கு அந்த காலகட்டத்தில் பிராகிருத் பாஷா பிராகிருத் மொழிகள் கியா தீன் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பிராகிருத் மொழிகள் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஷவுட்சேனி, மகதி, மகாஷ்ரம் और பாலி. ஓகேவா. ஸோ திரும்ப படித்து காட்டுறேன். ஷவுட்ஸ்னி, மகதி, மகாராஷ்டிரம் और பாலி இது எல்லாமே ஆதி அப்படின்னா போன்ற இது எல்லாமே பாஷாயான் மொழிகள். ஜமானேக்கு அந்த காலத்துக்கு பிராகிருத பாஷாயான் தீன் பிராகிருத மொழிகளாக இருந்தது. ஸோ ஆஜ்கால் அப்படின்னா நவடேஸ் இந்த காலகட்டது பிராகிருத பாஷாயன் பிராகிருத் மொழிகள் கியா ஹே என்னென்ன. ஹிந்தி और பங்களா, அப்புறம் ஹிந்தி அண்ட் பங்களா அப்படின்னா ஹிந்தி அண்ட் பங்காளி ஆதி இவை அனைத்தும் பாஷாயன் மொழிகள். ஆஜ்கால்கி பிராகிருத் பாஷாயன்கள் இந்த காலகட்டத்து பிராகிருத் மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியும் பெங்காலியும். लेसन 7 छोटा जादूगर कैसे दिखाई पड़ता था. छोटा जादूगर அப்படின்னா அர்த்தம்னா சின்ன மந்திரவாதி எப்படி இருந்தான் எப்படின்றதுக்கு கைசே திகாயி படுத்தாத்தா அப்படின்னா இருந்தான் அப்படின்னு அர்த்தம். छोटा जादूगर எப்படி இருந்தான்னா கம்பீர் விஷாத் கே சாத் தைரியசாகி திகாயி படா. கம்பீர் விஷாத் கே சாத் அப்படின்னா கம்பீரத்தோட எப்படி இருந்தான், தைரியசாகி திகாயி படுத்தா தைரியமாகவும் இருந்தான். ஓகேவா, தைரியமாகவும் இருந்தான் கம்பீரமாகவும் இருந்தான். छोटे जादूगर के माँ बाप के बारे में बताइए. छोटे जादूगर அதாவது குட்டி மந்திரவாதி இருக்காங்களே அவனோட மா பாப் அம்மா அப்பா பற்றி பத்தாயே சொல்லுங்க. छोटा ஓகே, छोटा जादूगर के बाप छोटा जादूगर இருக்காங்களே அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா தேசக்கி காத்திர் ஜெயில் மே தா தேசம் இருக்கு இல்லையா நாட்டுக்காக வந்து ஜெயிலுக்காக போனார். அவர் உஸ்கிமா அவருடைய அம்மா பிமார் படுத்தி நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்படின்றாங்க. ஓகே, இங்கே தேசக்கி காத்திர் அப்படின்னா தேசத்துக்கு சேவை பண்ணதால் ஜெயிலில் இருந்தார் அவர். அண்ட் உஸ்கிமா அவருடைய அம்மா வந்து பிமாரி படுத்தி அவருடைய அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தார்.